ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரபு திவ்யா சேனல்லேருந்து திவ்யா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் முருங்கைக்கீரை போண்டா செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்ய போகிறோம். வாங்க, போண்டா செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். முருங்கைக்கீரை 1 கப், வெங்காயம் பெரிய வெங்காயம் 1 கப், கோஸ், கேரட், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கொஞ்சம், உப்பு, மிளகாத்தூள், கோதுமை மாவில் செய்ய போகிறோம். நம்ம ஹெல்த்தியானதா சோடா உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான எண்ணெய். இப்போ போண்டா செய்ய தேவையான பொருள்லாம் ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள் ஏன் போடுறேன்னா, பச்சை மிளகா போட்டால் குழந்தைங்களுக்கு வாய்க்கு சிக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். உப்பு காரமெல்லாம் நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போண்டா பதத்துக்கு வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது தான் நம்ம வேலை. பாருங்க, இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம இப்படி கையில் எடுத்து போண்டாவா போடுறதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். எண்ணெய் பாருங்க சூடாயிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ள மாவு பிசைஞ்சாச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு கொஞ்சமா போட்டு பார்க்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம போண்டா போட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா மாவு இப்படி எடுத்துட்டு எண்ணெயில கிள்ளி போட்டாக்கா போண்டா ரெடி. கீரை சாப்பிட மாட்டேன், காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்ற குழந்தைங்க எல்லாம் இதுல அழகா சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரையில என்னென்ன சத்து இருக்குன்னு உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நல்லாவே கொடுக்கலாம். கோதுமை மாலை செய்யறதுனாலயும் நல்ல சத்து இருக்கு. நுரையெல்லாம் அடங்கி நல்ல செவந்த நிறமா தெரியும். உங்களுக்கே நல்லா தெரியும். அப்ப வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்க, கிட்டத்தட்ட வெந்துருச்சு. போண்டா எப்படி ஒரு மொறுன்னு இருக்கிற மாதிரி நல்லா தெரியுது பாருங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்ப பாருங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கிறது நல்லாவே தெரியுது. வெங்காயம், முருங்கைக்கீரை, கேரட்டு, முட்டைக்கோஸ்லாம் போட்டிருக்கோம். எல்லாம் எப்படி வெந்து அழகா தெரியுது பாருங்க. கலர் நல்லா கோல்டு கலரா தெரியுது. இப்ப நம்ம இதை எடுத்துடலாம். மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம போண்டா சுட்டுடலாம்.
அவசரம் இல்லாம பொறுமையா செஞ்சோம்னா நல்லா அழகா வரும். டீ டைம்ல செஞ்சு கொடுத்தோம்னா எத்தனை போண்டா உள்ள போகுதுன்னே தெரியாதுங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். எங்க வீட்டுல மழை பெய்யும் போதெல்லாம் நாங்க இதுதான் செய்வோம், அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். பாருங்க, நம்ம போட்ட 2வது அடசல் போண்டாவும் ரெடி. இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த இளம ரெடி. நல்லா பாருங்க, நுரையெல்லாம் கம்மி ஆயிடுச்சு. வெங்காயம்லாம் ப்ரௌனா மேல வெந்திருக்கும் பாருங்க, நல்லா உங்களுக்கே தெரியும். பாருங்க, கலர் எவ்வளவு அழகா சேஞ்ச் ஆகி கோல்டு கலரா தெரியுது பாருங்க. அந்த கீரை கலர் கிரீனாவும் போண்டா நல்லா கோல்டு கலராகவும் தெரியறப்ப நமக்கே ஒரு அட்ராக்ஷனா இருக்கு பாருங்க. இப்ப நம்ம எடுத்துடலாம். சுவையான முருங்கைக்கீரை போண்டா ரெடி. பாருங்க, அவ்வளவுதான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.